I welcome you to learn English. Look at these sentences. Today is his marriage day. இன்னைக்கு அவருக்கு கல்யாண நாள். He did a mistake. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். I vote for him. இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். சின்ன வார்த்தை தான். மேரேஜுக்கு பதிலாக வெட்டிங் யூஸ் பண்ணணும். டுடே இஸ் ஹிஸ் வெட்டிங் அனிவர்சரி. திஸ் இஸ் மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை விட வெட்டிங் அப்படிங்கிற வார்த்தை ஃபார்மலாக இருக்கும். ஸோ டுடே இஸ் ஹிஸ் வெட்டிங் அனிவர்சரி இஸ் கரெக்ட். கல்யாணமே பண்ணலைன்னோ அவருடைய கல்யாண தேதி அப்படின்னு பேசுகிறப்ப மேரேஜ் டேட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஹீ டிட் எ மிஸ்டேக். இது கேஷுவலாக இன்ஃபார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீ மேட் எ மிஸ்டேக் அப்படி தான் சொல்லணும். தட் இஸ் ஃபார்மல். ஹீ டிட் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே ஹீ மேட் எ மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோன்னா ஃபார்மலாக இருக்கும். கிராமட்டிக்கலாக எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஹீ டிட் எ மிஸ்டேக் இதில் கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லை. பட் ஹீ மேட் எ மிஸ்டேக் இஸ் ஃபார்மல் தேன் ஹீ டிட் எ மிஸ்டேக். இந்த புத்தகம் இன்னும் நல்லாயிருக்கு. அதாவது 2-3 புக்ஸை பார்த்துட்டு ஒரு புக் எடுத்து இந்த புத்தகம் இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது. திஸ் புக் இஸ் மோர் பெட்டர் அப்படின்னு சொன்னோன்னா தட் இஸ் ராங். ஓகே, திஸ் புக் இஸ் பெட்டர். திஸ் புக் இஸ் ஈவன் பெட்டர். பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் குட்டோட கம்பேரிட்டிவ் டிகிரி பெட்டர். ஸோ மோர் அப்படிங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஸோ மோர் தேவையில்லை. திஸ் புக் இஸ் பெட்டர். திஸ் புக் இஸ் ஈவன் பெட்டர். எனது வாக்கு அவருக்கு, அதாவது எனது ஓட்டு அவருக்கு. ஓகே, ஐ ஓட் ஃபார் ஹிம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ ஓட் ஃபார் ஹிம். திஸ் இஸ் ராங். ஓகே, ஐ ஓட் ஹிம், தட்ஸ் ஆல். நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். எனது வாக்கு, எனது ஓட்டு அவருக்கு. ஐ ஓட் ஹிம். நான் அவரிடம் நிறைய தடவை கேட்கிறேன். ஐ ஆஸ்க் ஹிம் மெனி எ டைம்ஸ். திஸ் இஸ் ராங். மெனி எ டைம்ஸ் வரக்கூடாது. ஐ ஆஸ்க் ஹிம் மெனி டைம்ஸ் வரலாம். இல்லைனா ஐ ஆஸ்க் ஹிம் மெனி எ டைம். ஓகே, சிங்குலரில் வரலாம். நிறைய தடவை அப்படிங்கிறதுக்கு மெனி எ டைம். ஏ அப்படின்னா ஒரு, ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுற நவுன் சிங்குலராக தான் இருக்கணும். நீ பணம் கொண்டு வர தேவையில்லை. அந்த தேவை அப்படிங்கிறது நீடு. நீட் நாட் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். யூ நீட் நாட் டு பிரிங் மணி. திஸ் இஸ் ராங். யூ டு நாட் நீட் டு பிரிங் மணி அப்படி சொல்லலாம். இல்லைனா யூ நீட் நாட் பிரிங் மணி. மறுபடியும் ஒரு டூ தேவையில்லை. ஓகே, யூ டு நாட் நீட் டு பிரிங் மணி, யூ நீட் நாட் பிரிங் மணி. இந்த 2 டைப்பில் சொல்லலாம். நான் 5 வருடங்களுக்கு முன் சென்றிருந்தேன். ஐ வென்ட் தேர் 5 years பேக். நிறைய பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி. கேஷுவலாக இன்ஃபார்மலாக சொல்லுவோம். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னு. ஐ வென்ட் தேர் 5 years ago. திஸ் இஸ் தி கரெக்ட் ஃபார்மட். பேக் அப்படிங்கிறத விட ago, திஸ் இஸ் கரெக்ட். ஐ வென்ட் தேர் 5 years ago. எம்ஃபசைஸ் அப்படின்னா வலியுறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அழுத்தி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஹி எம்ஃபசைசஸ் ஆன் ஹிஸ் ஐடியா. அவரோட ஐடியாவை வலியுறுத்தி சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பட் எம்ஃபசைஸ் வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஹி எம்ஃபசைசஸ் ஹிஸ் ஐடியா. ஸோ எம்ஃபசைஸ் அப்படின்னாலே வலியுறுத்துதல். அவருடைய ஐடியாவை அவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆன் தேவையில்லை. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ராங். ஓகே, ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் குட். இது ராங். எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிஸ் ட்ரெஸ் சென்ஸ். இங்கே சென்ஸ் அப்படிங்கிறது நவுன், ட்ரெஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆயிடுது. ஓகே, ட்ரெஸ் சென்ஸ் இஸ் குட். திஸ் இஸ் ஃபார்மல் அண்ட் கரெக்ட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ரைஸ், இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. COMPRISE, உள்ளடக்கு, உள்ளடக்கியது அப்படின்னு அர்த்தம். கம்ப்ரைசஸ், ஓகே, த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் த ஆஃபர். அந்த விலை தள்ளுபடியை உள்ளடக்கியது. இந்த கம்ப்ரைஸ் அப்படின்னாலே உள்ளடக்கியது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் த ஆஃபர், தட்ஸ் ஆல்.
அந்த ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. இந்த மிஸ்டேக்கை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஐ ரிட்டர்ன் பேக் ஆன் ஃப்ரைடே. இதை கேஷுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐ ரிட்டர்ன் பேக், ஐ ரிட்டர்ன் ஆன் ஃப்ரைடே, இல்லைனா ஐ வில் பி பேக் ஆன் ஃப்ரைடே. இந்த ரெண்டை தவிர ரெண்டு வார்த்தைகளையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் பேக் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். நிறைய விஷயங்கள், அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப இந்த விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி தான் அவங்க தமிழ் லேர்ன் பண்ணுறப்போ ஸோ நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியாது. முக்கியமான மிஸ்டேக்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ் அதை கமிட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நியூஸ் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் இருந்தாலும் நியூஸ் தான், நிறைய நியூஸ் இருந்தாலும் நியூஸ் தான். ஓகே, த நியூஸ் ஆர் அப்படின்னு வர தேவையில்லை. ஆர் வந்து ப்ளூரல், பன்மைக்கு உண்டான வார்த்தை. அப்படி சொன்னோன்னா ராங். த நியூஸ் இஸ் ராங், தட்ஸ் ஆல். ரிவர்ட் அப்படின்னா திரும்ப அப்படின்னு அர்த்தம். அப்போ பேக் அப்படின்னா அதுவும் திரும்ப. ஸோ தே ரிவர்ட் பேக் ஹிஸ் கொஸ்டின், தட் இஸ் ராங். எப்படி ரிட்டர்ன் பேக் அது மாதிரி ரிவர்ட் பேக், அதே மாதிரி ரிப்ளை பேக் அதுவும் தேவையில்லை. தே ரிப்ளை, தட்ஸ் ஆல். தே ரிப்ளை ஹிஸ் கொஸ்டின், அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்தனர், அவ்வளோதான். தே ரிப்ளை பேக் தேவையில்லை. அதே மாதிரி தே ரிவர்ட் பேக் தேவையில்லை. அண்ட் தட் இஸ் ராங் டூ, அது தப்பும் கூட. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்பேன், வாட் ஆர் யூ டிஸ்கஸிங், என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டிஸ்கஸிங் அப்படிங்கிற வார்த்தையோட அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். தட் இஸ் ராங். ஓகே, ஐ ஆம் டிஸ்கஸிங் மை ஃப்யூச்சர். டிஸ்கஸிங் அப்படின்னாலே ஆலோசித்து அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து எதை பற்றி அப்படின்னு வர்றப்ப நவுன் வந்துடுது. அந்த ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஐ ஆம் டிஸ்கஸிங் மை ஃப்யூச்சர். இட் ஈஸ் கால்டு ஆஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஓகே, இது ஒரு திருப்புமுனை என்று அழைக்கப்பட்டது. இட் இஸ் கால்டு ஆஸ் அ ஃப்ரீடம், இது ஒரு சுதந்திரம் என அழைக்கப்பட்டது. ஸோ இந்த ஆஸ் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் ஆஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது தேவையில்லை. இட் இஸ் கால்டு எ டேர்னிங் பாயிண்ட், சிம்பிளாக முடிச்சிடலாம். இட் இஸ் கால்டு எ ஃப்ரீடம், இது ஒரு சுதந்திரம் என அழைக்கப்பட்டது. ஓகே, அந்த ஆஸ் தேவையில்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சென்டென்சஸில் மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரியே தெரியும். ஏன்னா இன்ஃபார்மலாக சில சென்டென்சஸ் யூஸ் ஆகும், அதே மாதிரி கிராமர் எரரோட சில சென்டென்சஸ் யூஸ் ஆகும். ஓகே, அதில் இருக்கிற தப்பு தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். இனிமே ஃபார்மலாக யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிற சென்டென்சஸ் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம கேஷுவலாக கமிட் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ இனிமேல் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.